ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். Realme 12 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இது Redmi Note 13 Pro Plus விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனா இல்லையா அப்படின்றது தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கவும் போகிறோம். அண்ட் ரியல்மியா ரெட்மியா எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்போ நான் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக விட்டுருவேன். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பில்டு குவாலிட்டி எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ரியல்மி பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஆப்ஷன், ரெண்டுமே வீகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. 186 கிராம்ஸ்க்கான ஒயிட் அண்ட் 9 mm கிட்ட திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதுவே இந்த பக்கம் ரெட்மி பார்த்தோம்னா இங்கே ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷன், இதில் 2 கலர் ஆப்ஷன் கிளாஸ் பேக்லேயும் ஒரு பர்பிள் கலர் மட்டும் வீகான் லெதர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 200 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரி போது கொஞ்சம் பல்காக இருக்குது. பட் ஓகே, ரெண்டுமே ஓரளவுக்கு நியர்பியான வெயிட் அண்ட் திக்னஸோட தான் இருக்குது. பட் பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ரெட்மி Note 13 Pro Plus உடைய அந்த பர்பிள் வீகான் லெதர் மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்களா அந்த டிசைன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு கேட்டிங்கன்னா அன்டவுட்டபிளி ரெட்மி தான். ரெட்மி பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது ரெட்மி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இதில் 240 Hzக்கான டச் சாம்பிங் ரேட், 1800 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூட கொடுத்துருக்காங்க. 1920 Hzக்கான PWM டிமிங், கார்னிங் கோரில்லா கிளாஸ், விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன், டால்பி விஷன், HDR10+ அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இங்கே ரெட்மியில் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி போகும்போது இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் இதில் 800 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்றது சுத்தமாக பத்தாது. உங்களுக்கு அவுட்டோர் கண்டிஷனெல்லாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக இது இருக்காது. ஈவன் இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கூட. ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது அன்டவுட்டபிளி ரெட்மி இங்கே ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே ரெண்டுலேயுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இங்கே ரெட்மி கொஞ்சம் அஹேடாக 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கும். பட் இந்த 120 வாட் சார்ஜர் இருக்குது அப்படின்றதுக்காக நான் ரெட்மியை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெட்மியில் 120 வாட் சார்ஜ் இருந்தாலும் இதில் உங்களால் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும். பட் ரியல்மி பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது 15 நிமிஷம் தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த 15 நிமிஷமுக்கான வித்தியாசம் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி போங்க. இல்லைனா நீங்கள் ரியல்மியை கூட கன்சிடர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டசன் அந்தளவுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதுவே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்மி தான் பெஸ்ட். ஏன்னா மீடியாடெக்கோட Dimensity 7200 அல்ட்ரா அப்படின்ற ஒரு 4 nm ஒரு ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியல்மி பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர், இதுவுமே 4 nm ப்ராசஸர் தான். பட் ஆனால் ரெட்மி Note 13 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் இங்கே Realme 12 Pro Plusலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் MediaTek Dimensity 7200 அல்ட்ரா தான் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி என்ன கேட்டிங்கன்னா இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸருமே பெஸ்ட்லாம் கிடையாது. இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது ரியல்மியை கம்பேர் பண்ணோன்னா ரெட்மி கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்மியில் LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி போனீங்கன்னா LPDDR4X ரேம் டைப், UFS 3.1 சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக LPDDR5 ரேம் டைப் ரியல்மியிலையும் கொடுத்துருக்கணும். பட் அதுவும் அங்கே இல்லை. பர்ஃபார்மன்ஸும் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ரியல்மியில் 3D வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றது ஆக்சுவலி இங்கே தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி பார்க்கும்போது 4000 mm² VC கூலிங் சிஸ்டம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பெட்டராக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இதை வச்செல்லாம் சொல்ல முடியாது. ரியல் டைமில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதுவே கேமரான்னு வந்தோம்னா ஆக்சுவலி இதை வச்சு தான் ரியல்மி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் Sony IMX890 அப்படின்ற ஒரு சூப்பரான சென்சரோட OIS சப்போர்ட்டோட பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ சென்சார் ஆம்னிவிஷனுடைய ஆம்னிவிஷன் 64B அப்படின்ற ஒரு சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3Xக்கான ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும். அண்ட் 120Xக்கான டிஜிட்டல் ஜூம் சூப்பர் ஜூமோட இந்த ஒரு கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த 120X ஜூம் அப்படின்ற இதை வச்சு தான் அவங்க ஆக்சுவலி நிறைய ப்ரொமோஷனே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதை வச்சு நீங்கள் யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்க. ஏன்னா 120Xல நீங்கள் ஃபோட்டோ யாரெல்லாம் எடுப்பீங்க? ஆக்சுவலி 120X வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்கள் யாராவது ஃபோட்டோ எடுப்பீங்களா? அது எத்தனை வாட்டி எடுப்பீங்க? ஒரு வாட்டி ஃபோன் வாங்கினதும் ஒரு வாட்டி எடுத்து பார்ப்பீங்க, 2 வாட்டி எடுத்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு பார்த்துங்க. ஸோ அதை மெயின் ஃபேக்டராக வச்சு யாரும் இந்த ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் பிரைமரி அந்த IMX890 அப்படின்றது இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு நல்ல சென்சார். கண்டிப்பாக இதில் ஆப்டிமைசேஷனும் பெட்டராக
பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்த ரிவ்யூஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கேமரா வைஸ் ரியல்மி கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியுடைய 615 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெகா பிக்சலை வச்சு யாரும் முடிவு பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது 16 மெகா பிக்சல் கேமரா அளவுக்கு தான் இந்த செல்ஃபி கேமராவும் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் 32 மெகா பிக்சல் அந்த மெகா பிக்சலை வச்சு பேஸ் பண்ணி சூஸ் பண்ணாதீங்க. பட் கேமரான்னு பார்க்கும்போது ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 கேமரா தான் எதிரியும். பட் நம்பர் கேம் தான் விளாண்டுருக்காங்க. 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங்கோட HP3 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. OISக்கான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த 200 மெகா பிக்சல் கேமரா ஓரளவுக்கு நல்ல கேமரா தான். பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்கும். பட் இது போக சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்லெஸ்ஸான ஒரு 2 கேமரா தான் இருக்குது. முன்பக்கம் செல்ஃபி இங்கே ஆஸ்யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியுடைய அந்த பிரைமரி சென்சார் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது போக 120xக்கான அந்த ஆப்டிகல் ஜூம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணுமான்னு பார்த்துங்க. அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சினிமேட்டிக் ஃபோட்டோ எஃபெக்ட்லாம் அதில் நிறைய பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பின்பக்கம் 4K 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ 60 FPSக்கான சப்போர்ட் கிடையாது. பட் செல்ஃபி கேமரா வந்தோம்னா இங்கே ரியல்மியில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாலும் 1080 பிக்சல் 30 FPSல தான் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் ரெட்மியில் 1080 பிக்சல் 60 FPSக்கான சப்போர்ட் இங்கே ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபி கேமராவில் ரெட்மி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன அட்வான்டேஜாக ரெட்மிக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம். அதுலேயும் ரியல்மி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக அவங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம். பட் ரியல்மியில் கொடுக்கல. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் ரியல்மியில் பார்த்தோம்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IP65க்கான ரேட்டிங்கோட Android 14 Realme UI 5.0ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. இது போக IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் IP68க்கான ரேட்டிங் இருக்கிறது ரெட்மியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்குது. இது போக NFC சப்போர்ட் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் Android 13ஓட தான் வந்திருக்கு. MIUI 14ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகும். ஸோ அதனால் IP68 உங்களுக்கு மெயினாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரெட்மியில் இருக்குது. இதுவும் ரெட்மிக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டாக இருக்குது. ஃபைனலி ப்ரைஸிங். ஆக்சுவலி ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் தான். ஏன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 32,000 அப்படின்ற ப்ரைஸிங் தான் பண்ணியிருக்காங்க. பட் இது போக ரியல்மியில் 2 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. அதில் 8GB RAM 128GBக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இதான் பேஸ் ஆப்ஷன். இது 30,000 அப்படின்ற மாதிரி ரியல்மியில் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஹையர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு அவங்க 34,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் ரியல்மி செட் பண்ணியிருக்காங்க. பட் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அந்த 8+256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட சேர்த்து 12GB 512GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு 36,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்தளவுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ரியல்மி பார்த்தீங்கன்னா அந்த 64 மெகா பிக்சல் 120xக்கான அந்த ஜூம் அதை வச்சு மட்டுமே அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஓட்டியிருக்காங்க. அண்ட் ரெட்மி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IP68க்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு ஓட்டியிருக்காங்க. மற்றபடி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ப்ரைஸிங்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நெகட்டிவாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எது ஓகே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மியை விட ரெட்மி கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி IP68க்கான ரேட்டிங் இருக்குது. 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு ரியல்மியை விட ரெட்மியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெட்மியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்குது. பட் ரியல்மி சைடு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் அந்த கேமரா 50 மெகா பிக்சல் IMX 890 அப்படின்ற அந்த சென்சார். அது போக 64 மெகா பிக்சலுக்கான அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. ஸோ இது மட்டும் தான் ஆக்சுவலி ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியில் பாசிட்டிவாக கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மெயினாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ரியல்மி போங்க. இல்லை அப்படின்னா இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மியை விட ரெட்மி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.